திருட்டு மொழியோடு திருவன முழித்துக் கொண்டு காரில் அமர்ந்திருந்த களவாணிகள். ஸ்டேட் விட்டு ஸ்டேட் சென்று களவாணிகளை கைது செய்து இழுத்து வந்த தமிழ்நாடு போலீஸ். கட்டிட வேலைக்கு வந்த இடத்தில் கைவரிசை காட்டி காவல்துறையில் சிக்கிய அண்ணன் தம்பி. ஆவடி அருகே புத்தூர் விஷால் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தான் சாமிவேல். இவரு கடந்த 17ஆம் தேதி வீட்டை பூட்டிட்டு வேலூர்ல உள்ள பொத்தேரி உறவினர் வீட்டுக்கு குடும்பத்தோட போயிட்டு 21ஆம் தேதி திரும்பி வந்திருக்கிறாரு. அப்போதான் இவங்க வீட்டோட முன்கதவு உடைக்கப்பட்டு கிடந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்து உள்ள போய் பார்த்த போதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்குது. அதாவது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 40 சவரன் தங்க நகைகள், 20 லட்சம் ரொக்க பணம், 5 வெள்ளி குத்து விளக்கு அப்படின்னு சொல்லி ஒன்னு விடாம கொள்ளையடிக்கப்பட்டு இருந்தது தெரிய வந்திருக்குது. இதையடுத்து சாமிவேல் உடனடியா ஆவடி டேங்க் ஃபேக்டரி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததுமே குற்றப்பிரிவு போலீசார் மற்றும் கைரேகை நிபுணர்கள் சம்பவம் நடந்த வீட்டுல கைரேகைகளை சேகரித்து தீவிர விசாரணை மேற்கொண்டதுல தான் இவங்க வீட்டுக்கு பக்கத்துல கட்டுமான பணியில ஈடுபட்டு வந்த மேற்கு வங்க தொழிலாளர்களின் 2 பேரோட கைரேகை ஒத்து போயிருக்குது. இதைத் தொடர்ந்து அவங்க 2 பேர்கிட்டயுமே விசாரணையை தீவிரப்படுத்தியதுல திருட்டுல ஈடுபட்டது அண்ணன் தம்பியான அங்கூர் மற்றும் ராஜசேக் என்பதும், மேலும் திருடிய நகைகளை ஹிலால் மற்றும் ஜில்டன் என்பவங்க கிட்ட கொடுத்து மேற்கு வங்கத்திற்கு அனுப்பி வைத்ததும் போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்குது. இந்த நிலையில தான் பிடிபட்ட இருவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் மேற்கு வங்கத்தில் பதுங்கியிருந்த ஹிலால் மற்றும் ஜில்டன் ஆகிய இருவரையும் கைது செய்து சென்னை அழைத்து வந்ததோட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலையும் அடைத்திருக்காங்க. மேலும் அவங்க கிட்ட இருந்து 20 சவரன் தங்க நகைகள், 20 சவரன் உருக்கப்பட்ட நகை, 2 லட்சம் ரொக்க பணம் என அனைத்தையும் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. தற்போது இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.